الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من جاء بالحسنة فله 10 أمثالها صدق الله العظيم. عن جابر رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم من قال سبحان الله وبحمده غرست له نخلة في الجنة رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு குறுகிய கால துனியாவுடைய வாழ்க்கைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த பூமியில வாழ வைத்திருக்கிறார். தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சுருக்கமான வாழ்க்கை, ரொம்ப குறுகிய கால வாழ்க்கை. ஆனா அடைய வேண்டிய இலக்க அல்லாஹு தஆலா ரொம்ப பெரிய இலக்காக தந்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த சுருக்கமான வாழ்க்கையில நாம் அடைய வேண்டிய மிக முக்கியமான ஒரு இலக்கு தான் சுவர்க்கம் என்று சொல்லக்கூடிய இலக்கு. இது அடைகிறது லேசான ஒரு காரியம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதனுடைய இந்த சுருக்கமான வாழ்க்கையில மனிதன் லேசான முறையில சொருக்கத்தை அடைகிறதுக்காக வேண்டி அந்த இரக்கமுள்ள ரப்பு அல்லாஹ் பலவிதமான அமல்களை மனிதனுடைய வாழ்க்கையில சந்திக்கிறான். ஏன் மனிதன் வாழக்கூடிய இந்த 60 வருஷம் 70 வருஷ வாழ்க்கையில லேசான முறையில அவன் வாழ்க்கையில சொருக்கத்தை அடையணும் என்பதற்காக வேண்டி. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், வாழக்கூடிய வாழ்க்கையில அந்த புனிதமான கண்ணியமான உயர்ந்த சுவர்க்கத்தை அடைகிறதுக்காக வேண்டி வாழ்க்கையில நாங்க என்னென்ன அமல்களை செய்யறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, வளமையாக செய்யக்கூடிய அமல்கள் அல்ல. நாங்க மேலதிகமாக அந்த சுவர்க்கத்தை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வாழ்க்கையில என்னென்ன விசேஷமான அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம், என்னென்ன அமல்களை வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தவறாம செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்கிறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, கவலை என்ன தெரியுமா? அதிகமான மனிதர்கள் பெரிய பெரிய அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்துல கவனம் செலுத்துறாங்க. அந்த பெரிய பெரிய அமல்களை கூட எப்படி செய்யறாங்க என்றா விட்டு விட்டு செய்யறாங்க, நேரம் கிடைக்கக்கூடிய நேரம் செய்யறாங்க, சோம்பலோட செய்யறாங்க, கஷ்டப்பட்டு செய்யறாங்க.
சிரமப்பட்டு செய்யறாங்க பெரிய பெரிய அமல்கள். ஆனா செய்யக்கூடிய முறை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு விட்டு விட்டு டைம் கிடைக்கக்கூடிய நேரம் இப்படி வாழ்க்கையில பெரிய பெரிய அமல்களை செய்யறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா சின்ன அமல்களுடைய விஷயத்துல அதிகமான மக்கள் கவனம் செலுத்துறது கிடையாது. வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா சின்ன சின்ன அமல்களை தந்திக்கிறான். இந்த சின்ன அமல்களை கொண்டு வாழ்க்கையில சொர்க்கவாதியாக முடியும். ஆனா இந்த சின்ன அமல்களுடைய விஷயத்துல அதிகமானவர் கவனம் செலுத்துறது இல்ல, அதனின் பக்கம் பெருசாக கவனம் கொடுக்கிறது இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுதான் சொன்னாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ. நீங்க இஸ்லாத்துல உங்களோட வாழ்க்கையில செய்யக்கூடிய எந்த சின்ன அமலையும் அற்பமாக கருதவான. அது சின்னதுதானே, இவ்வளவு சின்ன அமல் தானே, இதை பெருசாக நாங்க செய்யணுமா? எந்த அமலையும் சின்னதாக நினைக்கவானம். ஏன் நபிமார்கள், சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், ஷேக்மார்கள், தலபு சாலிஹீன்கள், மூத்த உலமாக்கள் துனியால கபூல் செய்யப்பட்டது சின்ன அமல்களை கொண்டுதான். பெரிய அமல்களை கொண்டு கபூல் செய்யப்படல. சின்ன சின்ன அமல்களை தொடர்ச்சியாக வாழ்க்கையில செய்தாங்க, கபூல் செய்யப்பட்டாங்க அல்லாஹ்வா. உதாரணமாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, பனி இஸ்ராயலுக்கு முக்கியமான ஒரு கௌம். இந்த கூட்டத்துக்கு நபியாக வந்தவங்க ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னைய நீ நபியாக ஏன் அல்லாஹ் கபூல் செஞ்சாய்? துனியால எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இந்த கவும்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நீ ஏன் என்னைய நபியா கபூல் செய்யணும் யா அல்லாஹ்? ஏன், என்ன காரணம்? அல்லாஹு தஆலா பெரிய பெரிய அமல்களின் பக்கம் சுட்டி காட்டவே இல்லை. அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா சொன்னான், மூசா உங்களையே நாங்க நபியா ஏன் தெரியுமா கபூல் செஞ்சோம்? நீங்க செஞ்ச ஒரு செயலை நாங்க பொருந்தி கொண்டோம். கேட்டாங்க என்ன செயல்? சொன்னாங்க, நீங்க ஒரு தடவை ஆடுகளை மேய்ச்சி கொண்டு காட்டுற பக்கம் போனீங்க. அந்த நேரம் உங்களோட மந்தையில இருந்த ஒரு ஆடு வழி தவறி காட்டுக்குள்ள வைத்துட்டு, இந்த ஆட்டை கஷ்டப்பட்டு தேடி சிரமத்தோட கொண்டு வந்து சரியான ட்ரக்ல கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, உங்களோட மந்தையில கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களே. நாங்க யோசிச்சோம் அந்த நேரத்துல, ஒரு ஆடு வழி தவறினாவே சரியான இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறீங்கடா, மனுஷன் விஷயத்தை நீங்க பொறுப்பா செய்வீங்க மூசா. அதுதான் உங்களே நபியா மாத்தீங்க. சுபஹானல்லாஹ். என்ன சின்ன அமல், எவ்வளவு சின்ன அமலோட வாழ்க்கையில. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க செய்யக்கூடிய அமல் சின்னதாக ஈக்கேலும், ஆனா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா படைத்த ரப்ப அதை பெருசாக எடுப்பார். செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹு தஆலா தான் பெருசா எடுப்பார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு ஏன் கபூல் செய்யப்பட்டார்? ஏன் கபூல் செய்யப்பட்டாங்க? அவங்களுடைய தியாகம் எல்லாம் ஒரு பக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, பிலால், சொர்க்கத்துல உன காலடி சத்தம் கேட்டுச்ச பிலால், என்ன காரணம்? சொல்லலையா அல்லாஹ், தஹஜ்ஜுத் விடிய விடிய தொழுது கொண்டிருக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லல. சொன்னாங்க, யா அல்லாஹ், ஒவ்வொரு நாள் யார சொல்லலாம், ஒவ்வொரு நாளும் உதுவோட தான் நீப்பன், எப்பெல்லாம் புது முறியதோ புது எடுத்துக்கொள்வான் யார சொல்லலாம். சொன்னாங்க, அந்த அமலை கொண்டுதான் நல்லா சொர்க்கத்துல நடக்க வச்சுக்கிறான் அவளை. சுப்ஹானல்லாஹ். ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுனமாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. பேசி கேட்டாங்க, ஹாரிஸ், என்ன அமல் விசேஷமான அமல் வாழ்க்கையில இருக்குது? சொன்னாங்க, ஒரு அமலும் இல்ல யா ரசூலல்லாஹ், ஏண்ட வாப்பா மௌத்தாகிட்டாங்க, எனக்கு உம்மை மட்டும்தான் நீங்க வயசாளி, அந்த உம்மோட தலை கோயில் பூச்சி விடுறது நான் தான் யா ரசூலல்லாஹ், அந்த உம்மோட கை காலை கொஞ்சம் நெசுக்கி விடுறது நான் தான் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, அந்த ஹிதுமத்துடைய பரக்கத் சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுற சத்தத்தை அல்லாஹ் எனக்கு கேட்க வச்சுட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு பரதேசிய போல ஒரு சஹாபி வாராங்க. அந்த சஹாபிய காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கவாதிய பார்க்கணுமா அவரை நீங்க பாருங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், இந்த பரதேசிய போல ஈக்கக்கூடிய இந்த சஹாபியா கரீபாக இருக்கிறாரு, இவரா சொர்க்கவாதி என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, அவங்களோட பின்னுக்கால அவங்களோட வீட்டுக்கே போறாங்க, என்ன அமல் செய்யறாருன்னு பாக்குறதுக்காக வேண்டி 2 நாட்கள் அவங்களோட வீட்டுல தங்க அனுமதி கேட்கிறாங்க. பாக்குறாங்க, 2 நாட்கள் நோட் பண்றாங்க, வாழ்க்கையில எந்த அமலும் விசேஷமாக இல்ல. அவங்ககிட்டே கேட்டுட்டாங்க, என்னைய மன்னிச்சுக்கோங்க, உங்ககிட்ட என்ன விசேஷமான அமல் என்று நோட் பண்ணதான் நான் 2 நாள் அனுமதி கேட்டேன், எந்த விசேஷமான அமலையும் காணல, என்ன அமலோட வாழ்க்கையில இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொர்க்கவாதி என்றாங்களே. சொன்னாங்க, நான் விசேஷமா எந்த அமலும் செய்யறல்ல, யார பத்தியும் உள்ளத்துல எந்த கெட்டெண்ணமும் நாம் வைக்கிறது கிடையாது.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உள்ளத்தால யோசிங்கோ. பெரிய பெரிய ஆட்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், தலப்புகள், மூத்த உலமாக்கள் கபூல் செய்யப்பட்டது பெரிய பெரிய அமல்களை வச்சு அல்ல, அவர்கள் வாழ்க்கையில செய்யக்கூடிய தொடர்ச்சியான சின்ன அமல்களை வச்சுதான் கபூல் செய்யப்பட்டாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு விருப்பம் என்ன தெரியுமா? அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் பெரிய பெரிய அமல கஷ்டப்பட்டு செய்யறதல்ல, அல்லாஹ்வுக்கு அது விருப்பம் இரண்டாவது. ஆனா அதை விட விருப்பம் என்ன தெரியுமா? குறைவான அமலாயிருந்தாலும் ஒரு நாளைக்கு 10 சுப்ஹானல்லாஹ் இத தொடர்ச்சியா செய்யறதுதான் அல்லாஹ்வுக்கு சரியான விருப்பம் என்றார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழ்க்கையில மனிதன் சொர்க்கவாதியாக மாற அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சின்ன அமல்களையும் வாழ்க்கையில சந்திக்கிறான். 60 வருஷ வாழ்க்கை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுக்கு 900 வருஷம் வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருந்தார். 900 வருஷ வாழ்க்கை. அந்த 900 வருஷ வாழ்க்கையில 15ஆக பிரிச்சா ஒரு பங்குதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துடைய வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ். எனவே எங்கட வாழ்க்கை சுருக்கம் எங்களுக்கு மட்டுமல்ல, ரப்புக்கும் தெரியும். அதனாலதான் வாழ்க்கையில செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கும் அல்ல பெரிய கூலி ஏன் தாரா. எங்கட ஆயுள் சுருக்கம், சுருக்கமான ஆயுள்ல உதாரணமாக கியாமத்துடைய நாள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தில் ஒருத்தர் இரும்புறாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஒருத்தர் இரும்புறாரு. அவர் 900 வருஷம் அமல் செஞ்சவரு, இவர் 70 வருஷம் அமல் செஞ்சவரு. 2 பேரையும் வாழ்க்கையில சமமா கேளுமா? இதுக்குதான் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு என்ன தெரியுமா சொல்றார்? நீங்க ஒரு அமல செய்யுங்க, மன்ஜா அபில் ஹசனா, ஒரு அமல வாழ்க்கையில செஞ்சீங்களா, ஒரு நன்மையை செஞ்சீங்களா, அத 10 மடங்கா நாங்க ஒரு பட்டோலையில எழுதுவோம். சுப்ஹானல்லாஹ். சின்ன சின்ன அமல்கள் வாழ்க்கையில போக்கஸ் பண்ணுங்க, சின்ன சின்ன அமல்கள். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில அமல்கள் இஸ்லாத்தில் இருக்குது, அதிகமானவங்களுக்கு தெரியா. அதுக்கு உடலால தியாகம் செய்ய தேவையில்ல, பொருளால தியாகம் செய்ய தேவையில்ல, காசு பணம் தியாகம் செய்ய தேவையில்ல. நாங்க செய்ய வேண்டியது எங்களுடைய நாவுகளை கொஞ்சம் அசைச்சு ஓதுறதுதான். இதன் மூலமா அல்லாஹு தஆலா பெரிய பெரிய நன்மைகளை வாழ்க்கையில வச்சுக்கிறான். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத். சொன்னாங்க, மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இந்த வார்த்தையை பாடமாக்கிக்கோங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அவ்வளவுதான். மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 மர்ரா. யாரு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 தடவை ஓதுவாரோ, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, கதபல்லாஹு லஹு 100,000 ஹஸனத்தின் வ 24,000 ஹஸனா. சொன்னாங்க 100 தடவை ஓதினா 1,24,000 நன்மைகள் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு எழுதுவார். சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ஒரு தடவை செல்ல எவ்வளவு நேரம் போகும்? 1 செகண்ட் போகும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அவ்வளவுதான். இது நாங்க 100 தடவை செல்ல எவ்வளவு நேரம் போகும்? 1.5 நிமிஷம் தான் வாழ்க்கையில செலவு. உடலால தியாகம் அல்ல, பொருளால தியாகம் அல்ல, காசு பணம் தியாகம் அல்ல. நாங்க ஒரு இடத்துல இந்த வாகனம் ஓட்டுறோமா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இல்லாட்டி கஷியர்ல இருக்கிறோமா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சின்ன சின்ன அமல்கள் பெரிய கூலிகள் அல்லாஹ் தந்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருவது, மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, யார் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஒரு விடுத்தம் ஓதுவாரோ, உரிசத் லஹு நக்லத்துன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் ஒரு பேரிச்ச மரம் அவருக்கு நாட்டப்படும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கம் என்றது வெற்று பூமி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிஅராஜுடைய பயணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க, சொர்க்கம் என்றது நல்ல நல்ல மணல், நல்ல பூமியை கொண்டது. இந்த சொர்க்கத்தை அலங்கரிக்கணும் திக்ர்களின் மூலமாக என்பதாக உம்மத்துக்கு சொல்லுங்க. நாங்க செய்யக்கூடிய திக்ர்களின் மூலமாக தான் மரங்கள் அந்த சொர்க்கத்துல நாட்டப்படும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சின்ன அமல்கள் வாழ்க்கையில பெரிய கூலி அல்லாஹ் கொடுக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொன்னாங்க, வாயால பேசுற வார்த்தைக்கு இது சரியான முக்கியம். பேசுற வார்த்தையுடைய விஷயத்துல கவனம் செலுத்தணும். நல்ல நல்ல வார்த்தைகள் பேசப்படணும். பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கும் கொண்டு போகலாம், நரகத்துக்கும் கொண்டு போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
இத்தகுன்னார வலவ் பிசித்தி தம்ரா, ஒரு பேரீச்ச பல துண்ட குடிச்சாவது நரகத்தில இது பாதுகாப்பு தேடிக்கோங்க என்று சொல்லி சொன்னான். அந்த பேரீச்சம் பழம் துண்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லையா சொன்னாங்க, பிகலி மத்தின் தையீபா, நல்ல வார்த்தையை பேசி சரி சொர்க்கம் போவேண்டா. நல்ல வார்த்தைகளை பேசி சொர்க்கம் போவேண்டா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ஹதீஸ்ல வருவது. ஒரு மனிதன் கியாமத்துடைய நாள் வாழ்க்கையில பெரிய அமல்கள் செஞ்சிப்பான், சொர்க்கம் போறதுக்கு அவனுக்கு ஈக்கக்கூடிய குறைஞ்ச இடம் என்ன தெரியுமா? சொர்க்கம் போறதுக்கு பேலன்ஸ் ஒரே ஒரு வார்த்தை. அவ்வளவு அமல்கள் வாழ்க்கையில, ஆனா ஒரே ஒரு வார்த்தையை மோசமாக பேசி அந்த மனிதன் நரகம் போவான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல நரகவாதி ஒருத்தன் வருவான் கியாமத்துல, வாழ்க்கையில புல்லா பாவம், நன்மைன்னு ஒன்றில்ல, ஆனா வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நல்ல வார்த்தையை பேசிப்பான், மோசமான வார்த்தை பேசினதில்ல, ஒரே ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை பேசிப்பான். அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் அவனை சொர்க்கவாதியா கபூல் செய்வான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே நாவ அசைத்து செய்யக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்துடைய அமல்களுக்கும் அல்லாஹு தஆலா வாழ்க்கையில பெரிய கூலிகளை வைத்திருக்கிறார். இதே போல ஒவ்வொரு விஷயங்களை நாங்க வாழ்க்கையில் எடுத்து பாருங்க. எந்த இடத்திலேயாக இருந்தாலும், எந்த சந்தர்ப்பத்திலேயாக இருந்தாலும், ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும், ஒரு ஜனாதா வீடாக இருந்தாலும், அல்லாஹு தஆலா சின்ன சின்ன அமல்களை வாழ்க்கையில தந்திருக்கிறான். அதுக்குரிய பெரிய பெரிய கூலிகள் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். உதாரணமாக ஜனாதாவுடைய வீட்டுல யாரு ஜனாதாவுடைய தொழுகையில கலந்து கொள்ளுவாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தீராத்துடைய நன்மை அவருக்கு எழுதப்படும் என்றார். ஒரு தீராத் என்று சொல்லி சொன்னா உஹதுடைய மலை அளவு நன்மை, உஹதுட மலை அளவு சொன்னாங்க. யாரு ஜனாதாவுக்கு பின்தொடர்ந்து கபருஸ்தான் வரைக்கும் போவாங்களோ 2 தீராத்துடைய நன்மை எழுதப்படும். இந்த ரிவாயத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்பல, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆனா இப்னு உமர் ரலியல்லாஹு நம்பல. சொன்னாங்க, ஜனாதா அடக்கிறதுக்காக கலந்து கொண்டதுக்கு அவ்வளவு நன்மை அல்லாஹ் தருவானா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நான் காதால கேட்டீகிறேன், அந்த வார்த்தை உண்மைதான். யாரு தொழுகையில கலந்து கொண்டு ஜனாதா அடக்கிற வரைக்கும் கபரின் பக்கம் போவாங்களோ 2 தீராத் 2 உஹது மலை அளவு நன்மை எழுதப்படும் அவரோட பட்டோலையில. உடனே சொன்னாங்க, லகது ஃபர்ரத்னா ஃபீ கராரித கதீரா, என் வாழ்க்கையில் எவ்வளவு கீராத் நன்மைகளை நான் வாழ்க்கையில் இழந்துட்டேன். கிதாபில் எழுதுறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்து வரைக்கும் அவங்க ஜனாதால கலந்து ஒவ்வொரு ஜனாதாலையும் கபரு வரைக்கும் போனாங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க எந்த அளவுக்கு பெரிய பெரிய அமல்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துறோமோ, சின்ன சின்ன அமல்களுடைய விஷயத்திலே நாங்க வாழ்க்கையில கவனம் செலுத்துவோம். எனவே சின்ன சின்ன அமல்கள் என்று சொல்லக்கூடிய நேரம், நாங்க பெரிய பெரிய அமல்களை விட, நாங்க பெரிய பெரிய இடங்களுக்கு போறதை விட, எங்களுடைய மஸ்ஜிதுகள்ல இருந்து செய்யக்கூடிய அமல்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய பெரிய கூலிகளை வச்சிருக்கிறார். ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்குள்ள வாரது பெரிய ஒரு இபாதத், மஸ்ஜிதுல ஈக்கிறது ஒரு இபாதத், மஸ்ஜிதுல அமல் செய்யறது பெரிய ஒரு இபாதத். இந்த காலத்துல மஸ்ஜிதுக்குள்ள வாரதே பெரிய ஒரு போராட்டம். மஸ்ஜிதுக்கு வாரது ரிமனுக்கு வார மாதிரி சரியான கஷ்டம் அவருக்கு. வந்தாலும் சோம்பலோட, கஷ்டத்தோட, சிரமத்தோட, ஏன் மஸ்ஜிதுக்கு வாரத்துக்கு விருப்பம் இல்லை அவருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மஸ்ஜிதுக்கு வந்தாலும் இபாதத்துடைய விஷயத்துல யாரும் தவறாக எடுக்கவானம், யாரையும் சுட்டி காட்டி மிம்பர்கள பேசல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான மஸ்ஜிதுகள் இந்த பிழைகள் நடக்குது. ஏதாவது இபாதத் நடக்குதா, ஏதாவது அமல்கள் நடக்குதா, மஸ்ஜிதுக்குள்ள வந்தா இவர் பின்னுக்கு போயிட்டுதான் உட்கார்ந்து கொள்வார். ஒரு மனுஷனுக்கு ஏலா கஷ்டம், சிரமம், முன்னுக்கு வந்தா நோயாளிகள், அவங்களால் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப், பின்னுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நல்ல கை கால உஜாரிக்கு அந்த உஜார கொண்டு வேண்டிய பாவம் செய்யறாரு. ஆனா மஸ்ஜிதுக்குள்ள வாராரு, நிறைய இடங்கள் ஈக்குது, முன்சப்பகல்ல இன்னும் ஆட்கள் உட்காரேலும், ஆனாலும் இவர் பின்னுக்கு போய் தீக்கிறாரு. இவர் யோசிக்கிறார், இது கெட்டித்தனம் என்று சொல்லி வந்தா மத்த எல்லாத்தையும் முன்னுக்கு அனுப்புறேன், போங்க 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 போங்க, முன்னுக்கு போயிட்டு நீங்க முன்னுக்கு போயிட்டு நீங்க எல்லாத்தையும் அனுப்புறேன், இவர் பின்னுக்கு போயிட்டு உட்கார்ந்து கொள்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இங்க உருவாகின கூட்டம் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன காலத்துல உருவாகின கூட்டமே. முனாஃபிகீன்ல கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்க முன்சப்ல இருந்து தொழுவாங்க அந்த காலத்துல. ஆனா இன்னும் ஒரு கூட்டம் இருந்தாங்க, பின்னுக்குதான் நீப்பாங்க, முன்னுக்கு வரமாட்டாங்க.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா மஸ்ஜிதுல இபாதத்துன்னா முன்னுக்கு வாரல்ல, மஸ்ஜிதுல ஒரு பார்சல் கொடுக்கிறேன்னா முன்னுக்கு போ பாப்பார், மஸ்ஜிதுல ரமலானு கஞ்சி குடிக்கிறேன்னா முன்னுக்கு போ பாப்பார், வேற என்னாவது உடல் உணவு பொருட்கள் வந்தா முன்னுக்கு போ பாப்பாரு, மஸ்ஜிதுல உதவி வந்துட்டா முன்னுக்கு போ பாப்பாரு, அடுத்தவனை தள்ளி விட்டாவது முன்னுக்கு போறேன். இந்த விஷயத்துல முன்னுக்கு, இபாதத்துல பின்னுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எச்சரிக்கையான வார்த்தை, மௌத் வரைக்கும் இந்த ஹதீஸ் உள்ளத்தில் எடுத்துக்கோங்க. லா யஸாலு கௌமுன் ஹத்தா லா யஸாலு கௌமுன் யதஅக்கரூன ஹத்தா யுஅக்கிருஹுமுல்லாஹ். யார் மஸ்ஜிதுக்குள்ளால வந்து ஒரு இபாதத் நடக்குது, ஒரு அமல் நடக்குது, அந்த நேரம் முன்னுக்கு போகாம பின்னுக்கு இருப்பாங்களோ, வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா நலவையும் அல்லாஹ் பின்னுக்கு ஆக்கிடுவான். ஏன் இந்த இபாதத்துல நீ முன்னுக்கு போ விருப்பம் இல்லை, ஏன் அமல்ல நீ முன்னுக்கு போ விருப்பம் இல்லை, உண்ட வாழ்க்கையில் எல்லா அமலும் பின்னுக்குதான், எல்லா நலவும் பின்னுக்காகும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் சப்புகளுடைய சிறப்பை சொன்னார். முன் சப்புகள்ல நிக்கிறதுடைய சிறப்பு யாரெல்லாம் சொல்லி காட்டினாங்க, யாரெல்லாம் சரியான முறையில மஸ்ஜிதுல முன் சப்புடைய பொறுமதியை விளங்கினாங்களோ அவங்களோல் முன் சப்புகளுக்கு வாரத்துக்கு சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கணும் என்றார். அப்படியான நிலைமை உருவாகிடும் என்றார். ஏனென்றா எங்கட உம்மத்துக்கு அது தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன் சப்புல நிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்றார். கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் முன் சப்புல எத்தனை பேருக்கு தான் நிக்கலும் யா ரசூலல்லாஹ்? 40 பேர் 50 பேருக்கு நிக்கலுமே, அதுக்கு பின்னால வாரவங்களுக்கு சொன்னாங்க, முன் சப்புல நிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். 2வது தடவை சென்றாங்க. இப்ப 3வது தடவை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அப்ப 2வது சப்புல நிக்கிறவங்களுக்கு சொன்னாங்க, முதல் சப்புல நிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். சுப்ஹானல்லாஹ். 4வது விடுத்த கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் 2வது சப்பு சொன்னாங்க, 4வது தடவை தான் 2வது சப்புல இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். முதல் சப்புல இருக்கிறவங்களுக்கு 3 மடங்கு நன்மைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இத விளங்கிதான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பாதி நாள் மஸ்ஜிதுல இருந்தாங்க. சில சஹாபாக்கள் 365 நாள்ல ஒரு நாள் மஸ்ஜிதுல, ஒரு நாள் பள்ளி வீட்டுல, ஒரு நாள் மஸ்ஜிதுல, ஒரு நாள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாதி நாள் மஸ்ஜிதுல தான் நீப்பா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒவ்வொரு நாளும் கையிலுள்ள உடைய தூக்கத்தை மஸ்ஜிதுல தான் தூங்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹுடைய தொழுகைக்கு வந்தாங்களா, சுபஹுடைய தொழுகை முடிஞ்சு சூரியன் உதிக்கிற வரைக்கும் இந்த அமல வாழ்க்கையை செய்யும். யாரு சுபஹுடைய தொழுகைக்கு வந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் அதே இடத்துல இருந்து திக்ருகள் செஞ்சு ஏதாவது திக்ர் செய்து கொண்டிருந்து இஸ்ராக்குடைய 2 ரகாத்தை தொழுதுட்டு வீட்டுக்கு போவாங்களோ, சொன்னாங்க ஹஜ்ஜும்ராவுடைய தாமன் தாமன் தாமன், ஹஜ்ஜும்ராவுடைய பூர்த்தியான 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 கூலி அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய பாக்கியம் எங்கேந்து? எங்கட மஹல்லால இருந்து. ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியம் எங்கேந்து? எங்கட மஹல்லால இருந்து. சின்ன அமல்கள் வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வளமையில இருந்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மஸ்ஜிதுக்குள்ள வாரது எப்படி இபாதத்தோ, மஸ்ஜிதுல அமல் செய்யறது எப்படி இபாதத்தோ, மஸ்ஜிதுல நேரங்களை செலவழிக்கிறது எப்படி இபாதத்தோ, அதே போல மிக முக்கியமான ஒரு இபாதத்தான் மஸ்ஜிதுக்காக வேண்டி செலவழிக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் பனா மஸ்ஜிதல் லில்லாஹி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மஸ்ஜித வாழ்க்கையில கெட்டி கொடுப்பாங்களோ அவருக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு ஊடொன்னு கெட்டுவானுங்க. சஹாபாக்கள் கேட்டா, யா ரசூலல்லாஹ் ஒரு மஸ்ஜிது கெட்டோ தனி மனுஷனுக்கு ஏறாட்டி? சொன்னாங்க, யாரு மஸ்ஜிதுக்காக வேண்டி ஹதீஸ்ல அப்படி வரும். ஒரு பறவை முட்டையிடுற அளவுக்கு யாரு மஸ்ஜிதுக்கு உதவி செய்வாங்களோ, பறவை முட்டையிடுறதுக்கு எவ்வளவு இடம் போகும்? இவ்வளவு இடம் தான் போகும், சின்ன இடமும். பறவை முட்டையிடுற அளவு யாரு மஸ்ஜிதுக்கு உதவி செய்வாங்களோ, வனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல ஒரு ஊடொன்று கெட்டுவான் என்பதாக சொன்னார்.
கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தும்மல் ஹம்துலில்லாஹ் இந்த மஸ்ஜிதுடைய ஏற்பாட்டுல நிர்வாகத்தின் மூலமாக ஒரு சமூக மேம்பாட்டு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7 குறிக்கோள்களை முன் வச்சு இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஜும்மாக்கள்ல இந்த விஷயங்கள் ஞாபகமூட்டப்பட்டிருக்கு. அதனால 7 குறிக்கோள்களை முன் வச்சு கிட்டத்தட்ட முதலாவது மாணவர்களுக்கான லைப்ரரி திட்டம், அதே போல பெண்களுக்கான தொழுகை வசதி, அதே போல வயதாளிகள் நீண்ட நேரம் அமல் செய்யறதுக்காக வேண்டிய ஒரு ஏற்பாடு, ஜனாதாவுடைய விஷயங்களை செய்யறதுக்காக வேண்டி அதுக்கென்ற ஒரு தனிவு. சில இடங்கள்ல ஜனாதாவை குளிப்பாட்டேலாம், கபன் செய்யலாம், வைக்கலாம், அதுக்குரிய பூர்த்தியான வசதி. அதே போல ஏழைகளுக்கான நிதி உதவிகள், வாலிபர்களை போதையில இருந்து பாதுகாத்து, போதை வஸ்துக்கள் இருந்து பாதுகாத்து உடற்பயிற்சி, அவர்களுக்கு தேக ஆரோக்கியம் உள்ள சில விஷயங்கள், அதனுடைய பயிற்சிகளுக்குரிய ஒரு ஏற்பாடு. அதே போல மேல் படிப்பு படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி மாணவர்களுக்குரிய ஹாஸ்டல் வசதிகளை செய்து மஸ்ஜிதுகளுக்கென்று அப்படியே நிரந்தர வருமானத்துக்கு ஏற்பாடுகள் செய்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில மக்கள் யோசிக்கலும் இதெல்லாம் மஸ்ஜித் ரீதியா செய்யணுமா, என்னது இதெல்லாம் செஞ்சு கொண்டு போகணும் என்று சொல்லி யோசிக்கலும். சஹாபாக்கள் அந்த காலத்துல மஸ்ஜிதுல இருந்து வெறுமனே தொழுக குரான மட்டும் செய்யல, யுத்த கலைகளை படிச்சதும் மஸ்ஜிதுல தான், யுத்த பயிற்சி எடுத்ததும் மஸ்ஜிதுல தான், நீதி நேர்மையை படிச்சதும் மஸ்ஜிதுல தான், குடும்ப வாழ்க்கையை படிச்சதும் மஸ்ஜிதுல தான், எல்லா விஷயங்களையும் மஸ்ஜிதோட தொடர்பாக்கி தான் செஞ்சாங்க. அதனால் இந்த மாதிரி திட்டங்கள் அடுத்த மஸ்ஜிதுகளுக்கு முன்னுதாரணமாக இந்த மாதிரி திட்டங்கள் வந்தா கட்டாயம் நாங்க முன்னுக்கு நின்று செய்யாட்டியும் இந்த விஷயங்களை நாங்க ஊக்குவிக்கணும். வாழ்க்கையில அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்கணும். நாங்க சில நேரங்கள்ல யோசிக்கிறோம், நாங்க இப்படி செலவழிக்கணுமா, நாங்க கொடுக்கணுமா என்று சொல்லி கடைசியாக இதை சொல்லி முடிச்சு கொள்றேன். நாங்க மஸ்ஜிதுடைய விஷயத்துல எவ்வளவு யோசிக்கிறோம். எங்களுக்கு தெரியும், டர்க்கியில துருக்கி நாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும், இஸ்தான்புல் என்ற ஒரு நகரம் இருக்குது. இஸ்தான்புல் ஒரு பள்ளி ஒன்று இருக்குது. அந்த மஸ்ஜிதுல பேர் என்னென்றா மஸ்ஜித் சாங்கியதி. இந்த மஸ்ஜிதுல பேர் ஜாமியத்துல் பாக்கிரா என்ற மாதிரி மஸ்ஜித் சாங்கியதி அந்த பள்ளியில பேர். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த பாசையில நான் திண்டத போல நினைச்சிட்டேன் பள்ளி. வேற வைதான் பேர் மஸ்ஜித் சாங்கியதி. கண்ணி அகல்து, நான் திண்டத போல நினைச்சிட்டேன் பள்ளி. அந்த பள்ளியில பேர் இஸ்தான்புல். இந்த பள்ளியோட 1750 கைருத்தீன் என்ற ஒரு மனுஷன் தனியா கட்டினார். அல்லாஹ் அவருடைய கபரை விசாலமாக்கி வைக்கும். அவங்களுக்கு இதை காரணம் கேட்கப்பட்டுச்சு, நான் திண்டத போல கெட்டின பள்ளி என்றா விலங்கல்ல சொன்னாங்க. அவருக்கு ஒரு ஆசை தனியா மஸ்ஜித் ஒன்று கெட்டணும் என்று சொல்லி இவர் பாதைகள்ல நடந்து போகல. அவருக்கு விருப்பமான சாப்பாடு வைக்கப்பட்டு இந்த நேரத்துல கையில தள்ளிக்கும். ஆனாலும் இவர் தின்ன மாட்டாரு, சாக்குளுக்கு வச்சு கொண்டு இருப்பாரு. வச்சுட்டு அந்த உணவை பார்த்து சொல்லுவாரு, அந்த உணவை நான் தின்னத போல நினைச்சிட்டேன், அந்த உணவை நான் தின்னத போல நினைச்சிட்டேன். இப்படி வாழ்க்கை முழுக்க தள்ளி ஈந்தாலும் விருப்பமான சாப்பாடை தின்னாம அந்த தள்ளிய சேர்த்து வந்து மஸ்ஜித் ஒன்று கெட்டினாரு. ஊர் மக்கள் எல்லாம் முடிவு செஞ்சாங்க, நான் தின்னத போல நினைச்சிட்டேன், மஸ்ஜித் சாந்தி எதிமென்று தான் வைக்கணும். சர்ச் பண்ணி பாருங்க, நான் தின்னத போல நினைச்சிட்டேன் பள்ளி. சுபஹான். இப்படியும் மக்கள் மஸ்ஜிதுகளுக்கு உதவி செஞ்சவங்க தற்காலத்துடைய வரலாறுகள் இருக்கிறார். அதனால கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்க வந்துட்டு போற மஸ்ஜித், நாங்க தொழுற மஸ்ஜித், எங்களுடைய நிக்கா விஷயங்களை செஞ்சு கொள்ற மஸ்ஜித், ஏதாவது மௌத்துடைய விஷயங்கள் வந்துட்டா அதுக்காக வேண்டி நாங்க நாடக்கூடிய மஸ்ஜித். அதனால அவங்க சமூக மேம்பாட்டு திட்டம் ஒன்றை முன் வச்சிருக்கிறாங்க. எங்களால் எந்தெந்த உதவிகளை செய்ய முடியுமோ மஸ்ஜிதுடைய விஷயத்துல உதவி செஞ்சு அல்லாஹுடைய ரிலாவை பொருத்தத்தை அடையிறதுக்கு முயற்சி செய்து கொள்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசுறோமோ கேட்டோமோ இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும்